ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டூபி அஃபிஷியல் யூடியூப் சேனல். இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பென்னாகரம் அருகே நெருப்பூர் என்கின்ற கிராமத்தில் இந்த முனியப்பன் கோயில் அமைந்திருக்கிறது. வீரப்பனை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வீரப்பனும் இந்த கோயிலுக்கு வந்திருப்பார். அந்த வீரப்பன் கதையில் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலாண்ட போய் சோழி உருட்டி பார்ப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த கோயில் தான், வீரப்பன் கோயில். இந்த கோயிலின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னவாக வேண்டும் என்று வேண்டி இந்த சாமியை கும்பிட்றீங்களோ அதுவாகவே நடத்தி காட்டும். இந்த கோயிலின் சிறப்பு அம்சங்கள் இதுதான். இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு அவர்களால் அமைக்கப்பட்ட சிலை. இங்கே வடிவமைத்த அனைத்து சிலைகளும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகே வடிவமைத்த சிலைகள். இங்கே இருக்கிற லாரி, ஜேசிபி, ஹிட்டாச், இந்த மனிதர்கள் எல்லாமே வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அவர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்ட சிலைகள். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பென்னாகரம் வர வேண்டும். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, பென்னாகரத்திலிருந்து நெருப்பூருக்கு பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் டவுன் பஸ் இருக்கும். டவுன் பஸ்ஸில் நெருப்பூர் இறங்கிட்டிங்கன்னா 4 கிலோமீட்டர் குண்டம்பட்டி என்கின்ற கிராமம். இங்கே வரத்துக்கு பஸ் வசதி இருக்கா என்று தெரியவில்லை. நாங்கள் பார்த்திங்கன்னா பைக்கில் வந்தோம், அதனால் பஸ் வசதி இருக்கா என்று தெரியல. நீங்கள் நெருப்பூர் ஸ்டாப்பில் இறங்கினோன்னா பார்த்தீங்கன்னா, குண்டம்பட்டி எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. இந்த முனியப்பன் கோயில் சொன்னீங்கன்னாவே அவங்க சொல்லுவாங்க. நீ வேண்டுதல் நிறைவேறினா சிலை வைக்கிற கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டாவே குண்டம்பட்டி முனியப்பன் கோயில் என்று சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னவாக வேண்டும் என்று நினச்சி வேண்டி இந்த சாமியை கும்பிட்றீங்களோ அது நடக்கிறது. நான் ஃபஸ்ட்டு நம்பலை, ஆனால் இங்கே போய் இந்த சிலை வடிவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இங்கே பாருங்கள், விமானமெல்லாம் வச்சுருக்காங்க, ஃப்ளைட்டு. ஏன்னா அவங்கன்னா பைலட்டாக இருக்காங்களா என்னன்னு தெரியல, இல்லை விமானம் சொந்தமாக வாங்கி வச்சுருக்காங்களான்னு சரியாக தெரியல, ஆனால் வச்சுருக்காங்க. இங்கே இல்லாத ஒரே ஒரு சிலை என்னவென்று பார்த்தீங்கன்னா கப்பல் மட்டும்தான். மற்றபடி இது எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை வேணும்னு கேட்குறீங்களோ அந்த வேலை எல்லாமே கிடச்சிருக்கு. அது கிடைச்சது பிறகு அவங்க பார்த்திங்கன்னா சிலையாக வடிவமைத்து அந்த சிலை சிற்பங்களாக செதுக்கி வைத்திருக்காங்க. டாக்டர் சிலையெல்லாம் இருக்குது பாருங்கள், டாக்டர், போலீஸ், மிலிட்ரி, ஜேசிபி, லாரி, காரு, இட்டாச்சு, இவை அனைத்தும் இருக்கின்றன. கிரைன் அதுவுமே இருக்குங்க. நீங்கள் என்ன இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லாத சிலையே எதுவுமே இருக்காது, கப்பலை தவிர. அது ஒன்று தான் இல்லை. மற்றபடி மீதி அனைத்து சிலைகளும் இங்கு வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கில் சிலைகள் குவிந்து கிடக்கின்றது. இதெல்லாம் பொய்யா யாரும் செஞ்சு வைக்க மாட்டாங்க, வீண் செலவு யாரும் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் இந்த கோயில் நிறைவேறினதுக்கப்புறம் தான் செய்ய போகிறாங்க. இந்த கோயிலுக்கு நிறைய அதிகமான சக்தி இருக்கிறது. இங்கே பாருங்கள், நிறைய சிலை இருக்குது பாருங்கள். ஒரு லைன் போயிட்டு வரவே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1/4 ஹவர் இருக்குது, 15 நிமிஷம். சரி, நம்மளால் 15 நிமிஷம் வாய்ஸ் கொடுத்து பேச முடியாது அப்படின்றதால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மினிட்ஸோடு முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மினிட்ஸ் மட்டும்தான் பேசியிருக்கோம். அதே போல் நம்ம டூபி அஃபிஷியல் யூடியூப் சேனலை எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம டூபி அஃபிஷியல் யூடியூப் சேனலில் டாஸ்க் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாஸ்க் வீடியோ போடலாமா வேணாவான்னு சொல்லுங்கள். அதே போல் டாஸ்க் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன டாஸ்க் சொல்கிறீங்களோ அந்த டாஸ்க்கை செஞ்சு நாங்கள் வீடியோவை போடுவோம். ஓகே, பாய்.